ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 6வது வாரத்தோட டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ப்ளஸ் அந்த ஹைப் பட்டனை வந்து தட்டி விடுங்க. நீங்கள் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு அது ஒரு க்ரோத்தாக இருக்கும். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நிறைய விதமான காரசாரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க். இந்த தலை டாஸ்க்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சபரி வின் பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த தலை டாஸ்கில் விஜய் பார்வதி அவர் ஹர்ட் பண்ண விஷயங்கள் என்னை கேட்டீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒஸ்ட்டு த கோர்னு சொல்லுவேன். எல்போ வச்சு பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மினிமம் எல்லோ கார்டாவது கொடுப்பாருன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்போ வச்சு தள்ளின விஷயங்கள், கால் முட்டியை வச்சு கண்ணில் பட்ட விஷயங்கள். ஆனால் பாதுகாப்பாக விளையாட வேண்டியது அவரோட கடமை, அதை வந்து மீறிட்டார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பிரஜனையும் கூப்பிட்றாங்க, திவ்யாவை கூப்பிட்றாங்க, வாங்க விஜய் பார்வதி கிட்ட போய் ஒரு டீமை போடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸ் இது வரைக்கும் வராத கனியத்துக்கு உள்ளே போடுறாங்க, ரம்யாவை பூச்சி உள்ளே போடுறாங்க, அந்த டீமில் முக்கியமான ஆட்கள்லாம் தூக்கி உள்ளே போடுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏங்க அவங்க மட்டும் கேங்குன்னு சொல்கிறாங்க, அப்போ இவங்க பண்ணுறதுக்கு பேரும் கேங் தானுங்க அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நடிப்பு திறமை, எனக்கு எதுவுமே வராது, நான் ரொம்ப அம்மாஞ்சி, என்னைய போய் ஏமாற்றிட்டீங்களே, எமோஷன்ஸோட ஏமாற்றிட்டீங்களே, எமோஷன்ஸோட விளையாடுறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா, எனக்கு இந்த பிக் பாஸ் கேம் செட் ஆகாது, இப்படிலாம் சீனை போட்டு இன்றைக்கி பார்த்தா அந்த விஜய் பார்வதியை உண்டுன்னு நக்கிறார். நான் தப்பு சொல்ல வரல, அவருக்கு ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிருக்கு, ஓகே பேசுகிறாரு. இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. பிக் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா வச்சுட்டு போங்கன்னு சொல்லும்போது எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்களே, அப்போ பிக் பாஸே நீங்கள் ஏமாத்துற மாதிரி தானே. இவ்வளோ தைரியம் இருக்கே, இது போதாதா? இவ்வளோ தைரியமாக இவ்வளோ கலாய்க்கிறீங்க, இப்படி ஆடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அப்படியே லேடிஸ் பாடி திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இமிட்டேட் பண்ணுறீங்க. இவ்வளோ விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும்னா அப்போ அது ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஏன் பண்ணல? ஃபேக்கு. ஸோ இத்தனை நாளாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த நல்ல சைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2382 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 19.82. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு கனிக்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், விஜய் பார்வதிக்காக நின்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா விஜய் பார்வதியை அந்த பக்கம் சபரி அட்டாக் பண்ண விதங்கள் இருந்தாலும் சரி, இவங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது டிஸ்குவாலிஃபைன்றது முதல் ரூல்ஸ்லேயே இல்லை. இவங்களா ஒரு ரூலை போட்டு அதுக்கு நீங்களும் மண்டையாட்டுக்குன்னு சொன்னோன்னே இவங்களும் மண்டையாட்டிட்டாங்க. அதை ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு இந்த அன்புக்கு அங்கே விட்டால் நம்மளே போட்டுருவாங்க, விஜய் பார்வதி கூட சேர்ந்து அடித்தா தான் வேலைக்காகும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குரூப்பை போட்டு விஜய் பார்வதியோடு சேர்ந்து செம்மையாக வந்து ஒரு சம்பவத்தை போனாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அதேமாதிரி டைரக்ட் நாமினேஷனில் சுபிக்ஷா சூப்பராக உள்ளே தூக்கி போட்டாங்க. ஏன்னா அவங்களுமே நழுவுற மீன் மாதிரி வந்து தப்பிச்சுட்டே இருந்தாங்க, தூக்கி உள்ளே போட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2095 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.43. விஜய் பார்வதி திறமையான ஒரு போட்டியாளர், மாட்டு கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தன்னை அவர் அடிக்கிறாரு, அது கம்ப்ளைண்ட் பண்ணல, நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்களுக்கு என்னென்னா, நீ என்னை வந்து பண்ணது நீ ஒரு கேம் தான் சொல்கிற, நான் தப்பு சொல்லலை, ஆனால் என்னை நீ வந்து ஹர்ட் பண்ண பற்றியா, அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி எல்லோரும் முன்னே அசிங்கமாகிடுச்சு, அதுக்கு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா சபரி வந்துட்டு பார்வதிக்கிட்டே மன்னிப்பே கேட்கல, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஓவராக சீனை போட்டாப்புல. அதுதான் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. ஷூ காலோட மிதிச்சார், அது நம்ம கண் கூட பார்த்தோம். 2 வாட்டி 3 வாட்டி மிதிச்சார். அப்போ ஷூவை கழட்டிட்டு வாங்கன்றாங்க. நீங்கள் விளையாட போகிறது பெண்கள் கூட, ஜென்ஸுக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குன்னு தெரியும், நம்மளுக்கு தெரியும். அப்படின்னும் போது அந்த ஷூவை கழட்டிட்டு அது விளையாடல. ஏன் எனக்கு கம்ஃபர்டபுள் அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷூ காலில் 2-3 வாட்டி மிதிச்சு கடைசியில் அந்த பொண்ணு அந்த பாட்டில் எடுக்க போகும்போது நான் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு முட்டி காலில் வச்சு மூஞ்சில் அடித்து கண் வீங்கி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா இன்றைக்கி? பாவம் அந்த பொண்ணு. ஆனாலும் அதுலேயும் இந்த கேமை விளையாண்டாங்க, சரிங்களா? வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பராக வந்து பிளானை போட்டாங்க. ஆனால் இந்த திவாகர் ஐயோ கடவுளே. சரி, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2059 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.13. ஸோ திவ்யா இன்றைக்கி நல்லா செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கேப்டன்ஷிப் டாஸ்கில். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிப்பட்டாமல் நம்மளுக்கு எதாவது அடிபட்டுருமோ, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு குவைட் பண்ணிட்டாங்க. இதுதான் நீங்கள் வந்து டாஸ்க் விளாட்ற லட்சணமானு கேட்குறேன். ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, டிக்னிட்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பேசுனீங்கல்ல. ஒரு டாஸ்கில் வந்துட்டு எங்கே அடிபட்டுருன்னு பயந்துட்டு நீங்கள் பாட்டு விட்டு போயிட்டீங்கன்னா, இதே மாதிரி 10 பேர் விட்டு போனாங்கன்னா அப்போ அந்த டாஸ்க்கு யார் விளாட்றது? கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி வேலையில் பண்ணாங்க. இதில் வேறு வந்துட்டு
இந்த சாண்ட்ரா கிட்ட வந்து நைஸாக கையில் எழுதி காமிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பண்ண மற்றவங்களெல்லாம் பிக் பாஸ் வந்து கழுவி ஊற்றுனாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு, பேனா வேணுமா எழுதி காட்டுறதுக்குன்றாரு. அவங்க சிரிக்கிறாங்க. என்னையா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையன்ற மாதிரி இருந்துச்சு. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 4வது பிரச்சனை விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 1190 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.9. விக்ரம் ஃபுல்லாக ஃபேக்கு. அது வந்து இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா இத்தனை நாளாக உண்மையிலே பாவம் தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாவம் கிடையாது. அவர் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபிலிம் காட்டியிருக்கார். சரிங்களா, நான் ரொம்ப நல்லவன் வல்லவன், அதே மாதிரி நான் ரொம்ப ஒரு அன்பானவன், நான் வந்து ஜுமான்ஜி, எனக்கு வந்துட்டு கோவமே வராது, அந்த மாதிரி சீனை போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ அட்டகாசங்கள். அதுவும் டிஸ்குவாலிஃபைட் அங்கேருந்து கத்துறதுக்கு முதல் இவர் யார், ஜட்ஜு தான் பேசணும்னு ஃபைனல் சொல்லிட்டாங்க. இவர் எதுக்கு பேசணும்? ஜட்ஜு என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் பேசுறதை நாங்கள் கேட்க முடியாது, கொஞ்சம் சைலண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே பேச விட்டு இவங்களை வெறுப்பேற்றி, ஈவன்தோ அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சும் சண்டையை அப்பப்போ போட்டு, ஒரு சண்டை முடிஞ்சிருச்சு, அவங்க ஃபீல் பண்ணி கத்துறாங்க, அப்பயும் திரும்பி வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராரு சண்டைக்கு. அதுக்கப்புறம் கமருதன் கேட்டதுக்கப்புறம் தான் அடங்கினார். இந்த விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பற்றி நான் திவாகர் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றி 1042 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் இப்போ 8.67. ஸோ திவாகரை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். அவரோட வாய் தான் அவருக்கு வீழ்ச்சிக்கு காரணம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் ஃபஸ்ட்டில் தான் வந்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ 5வது பிளேஸில் இருக்கார். இன்னும் போக போக கண்டிப்பாக வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா திவாகரோட எண்ணங்கள் சரியில்லை. அதே மாதிரி தங்கச்சின்னு சொல்லிட்டாரு, நடுவில் வந்துட்டு பெண்கள் விஷயத்தில் பிரச்சனையாச்சு, கம்முன்னு இருந்தார். திரும்பவும் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய் பாரு என்னை வந்து இப்போ வந்துட்டு அண்ணனா இல்லாமல் ஆளாக எடுத்துக்கிட்டால் சந்தோஷமா, இதெல்லாம் பேச்சா? திவ்யா கிட்டே போயிட்டு ஜொல் ஊற்றிட்டுருக்காரு. இதெல்லாம் ஒரு நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு நல்லாவாக இருக்குது. உங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் எப்படி இருக்கணும் கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜொல்லு ஊற்றுறாரு அநியாயத்துக்கு. அதுலேயும் வந்துட்டு விஜய் பாரு படித்து சொல்கிறாங்க, எஃப்ஜேக்கு போட்டு வா, கானாவனத்துக்கு போடாதே, வேஸ்ட்டாக போயிடுன்னு. அங்கே போய் கானாவனத்தை போய் சொல்லிட்டு வர்றாரு. அப்படியா, வேஸ்ட்டாக போச்சாமா? உங்களை சேர்த்ததே வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அதாவது ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். இந்த மாதிரி பண்ணால் யாருக்கு தான் கோபம் வராது? இவரை பற்றி சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பற்றி நான் வியானா இருக்காங்க. இவங்களாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா 874 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.27. வியானாக்கு ஓட்டு நல்லா வந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில். ஏன் இப்போ வரல அப்படின்னா, இவங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் முக்கியமாக மக்கள் எங்கே கவனிப்பாங்களோ அங்கே மட்டும் தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பேசுகிறதே கிடையாது, அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு செம்ம பாயிண்ட் ஒன்று வச்சாங்க. என்னென்னா சுபிக்ஷா வந்துட்டு அங்கே அந்த கெஸ்ட் வந்தப்போ சாண்ட்ரா ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, நானாக இருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அதை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு அந்த சுபிக்ஷா கிட்டே வேணாம் சொன்னாங்க. அது நல்லா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து விஜய் பார்வதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா முன்னாடி அப்படி தான் குரல் கொடுப்பாங்க பார்த்தா என் மேலே மட்டும் அன்றைக்கி 5 பேர் ஏறும்போது யாராவது குரல் கொடுத்தாங்களா, நான் மட்டும் ஏன் கொடுக்கணுன்றாங்க. அப்போது கேரக்டர் நீங்களும் விஜய் பார்வதி ஒன்றா, இதில் தானே கேரக்டர் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வருது. ஸோ அதில் வந்துட்டு வியானா எங்கே தப்பாக வந்துட்டு முடிவு எடுத்துட்டாங்களோ நம்ம தோணுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டும் கம்மியாக வந்துட்டுருக்கு. அடுத்தது 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 746 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.21. இவ்வளோ தான் இவங்களுடைய விஷயங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து இவங்களுக்குலாம் ஓட்டெலாம் பெருசாக போட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க சுகர் குடோன் பண்ணி அப்படின்னு சொன்னால், சார் சுகர் கோட்டிங் பண்ணி பேசவே எனக்கு தெரியாது சார், நம்மளா அப்படி பேசுகிறோம் யோசிச்சுட்ருக்காங்க சார்ன்றாங்க. அடேங்க அப்பா, ஏமா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கார்னிவலில் விஜய் பார்வதியை கழுவி ஊற்றுனீங்களே, அப்போ எங்கே போச்சு சுகர் கோட்டிங்? அதே மாதிரி வந்துட்டு திருந்தாத உள்ளங்கள்னு ஒரு பாட்டு பண்ணிங்களே விஜய் பார்வதியை பார்த்து நக்கலாம், அப்போ எங்கே போச்சு சுகர் கோட்டிங்? என்கிட்ட சாரி கேட்டாகணும் விஜய் பார்வதி அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ எங்கே போச்சு சுகர் கோட்டிங்? ஸோ இதுக்கெல்லாம் சுகர் கோட்டிங் தேவைப்படுது. மற்றவங்க எல்லாருக்கும் சுகர் கோட்டிங் தேவைப்படுமா? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்தது. பட் கனியை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க, அது உண்மை. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 594 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.94. ஸோ அரோரா, இன்றைக்கி நான் வெளியே போகிறேன், என்னை விட்டுருங்க பிக் பாஸ், என்னால் வந்து என் நாயை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, துஷார் என்னால் தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்கிறாங்க. பட் பிக் பாஸ் வந்துட்டு அதை தான் அவரும் சொல்ல வராரு. ஆனால் அவரால் வந்துட்டு அனுப்ப முடியாது, ஏன்னா ரூல்ஸில் அந்த மாதிரி இடம் இல்லைல்ல. அதனால் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஆசுவாசப்படுத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ போய் நல்லா பண்ணு அப்படின்னு அமைச்சிருக்காரு. பட் இந்த வாட்டி மிஸ் ஆகாது இந்த விக்கெட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அரோரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா. ஸோ இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 572 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.76. இந்த கழுவுறு மீனில் நழுவுறு மீன் சொல்லுவாங்களா, இவங்க தான் அது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு விஜய் பார்வதியை ஓட விட்டாங்க, கனியை ஓட விட்டாங்க.
அது வந்து பெரிய நம்பிக்கை இருக்கும். ஆனால் அது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜின்னு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் சுபிக்ஷா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. அதுக்கப்புறம் எப்படிங்க இவ்வளோ வாரம் இருந்தாங்கன்னா அதுதான் மேட்ரு. எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு இவ்வளோ நாள் இருக்கிறது. இன்றைக்கி டைரக்ட் நாமினேஷனில் சுபிக்ஷா தூக்கி பூச்சி போட்டாங்க. சாண்ட்ரா செம்ம காண்டாயிட்டாங்க. உடனே அக்கான்னு சொன்ன வாயால் வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. நான் பண்ணியிருக்கேன், நான் வேலையை பண்ணியிருக்கேன், எப்படி என்னை பார்த்து நீங்கள் வேலை செய்யல சொல்லுவீங்க அப்படின்றாங்க. வேறு மாதிரி ஆகிடுன்றீங்க. நான் மிரட்டேனா என்ன, என்னை வந்துட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. பிரஜன்கிட்டையும் பேசுகிறாங்க, சாண்ட்ராக்கிட்டையும் பேசுகிறாங்க. அவ்வளோ கோவம் வருமாம்மா, ஏமா இவ்வளோ நாள் பேசலை அப்படின்னா சிக்கு 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 சிக்குன்றாங்க. என்ன பீட் பாக்ஸிங்கா? ஏன் இப்போ அந்த பீட் பாக்ஸிங் எங்கே போச்சுன்னா செம்ம காண்டாகுது. என்ன அளவுக்கு ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 465 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.87. ஸோ ரம்யா இன்றைக்கி ஊஹூ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரம்யா அனுப்பாமல் வந்துட்டு பிரவீன் அனுப்புறது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. பட் இந்த வாட்டியாவது இந்த ரம்யா வெளியே அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து அதை சொல்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட வந்து கேமில் வந்து பெருசாக இது கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக இப்போவும் ஃபேக்கு தான். அதே மாதிரி விஜய பார்வதி ரம்யாவை பற்றி சொன்னவொன்னு நான் பர்சனலாக சொன்னதை வந்து இப்படி வந்து சபையில் போட்டு உடச்சிட்டாலே அப்படின்னாங்க. ஆனால் இவங்க அரோராவை சொல்லாமா, அரோரா என்கிட்ட நிறைய வாட்டி வந்து காசுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னா அப்படின்னு. ஏம்மா நீ சொன்னது தானே அவங்களும் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. ஓ மாதிரி சொல்லிட்டேன்னா, உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னி. என்னம்மா இது நியாயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12,019 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக களை கட்டும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் வந்து எஃப்ஜே மிஸ் ஆகிட்டாப்புல. எஃப்ஜே வந்திருந்தால் கண்டிப்பாக அவரும் வந்துட்டு ஊஹூ ஆகிட்டுருப்பாப்புல. பட் மிஸ் ஆகிட்டுருக்காரு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.